இரக்கம் கோபம் இருக்க வேண்டும் அவசியம். அவற்றை அடக்கி ஆண்டு அமைதி காண ஆத்ம ஞானம் அவசியம். அவற்றை அடக்கி ஆண்டு அமைதி காண ஆத்ம ஞானம் அவசியம். இரக்கம் கோபம் இருக்க வேண்டும் அவசியம். அவற்றை அடக்கி ஆண்டு அமைதி காண ஆத்ம ஞானம் அவசியம். அவற்றை அடக்கி ஆண்டு அமைதி காண ஆத்ம ஞானம் அவசியம். உடலோடிருக்கும் வரையில் புலனறிவு அவசியம். புருக்கான் கொள்கையை புரிந்து கொண்டால் புலனறிவு தெளிவுறும். உடலோடிருக்கும் வரையில் புலனறிவு அவசியம். புருக்கான் கொள்கையை புரிந்து கொண்டால் புலனறிவு தெளிவுறும். சபல புத்தி நீங்கிவிட்டால் இரக்கம் கோபம் இடத்தரா. விருப்பு வெறுப்பு அற்ற நிலையே வேத ஞான ரகசியம். இதை விளங்கி அறிந்து செயல்படு. இரக்கம் கோபம் இருக்க வேண்டும் அவசியம். அவற்றை அடக்கி ஆண்டு அமைதி காண ஆத்ம ஞானம் அவசியம். அவற்றை அடக்கி ஆண்டு அமைதி காண ஆத்ம ஞானம் அவசியம். இயக்கும் முறையை விளக்கி காட்டுதே தீன் கொள்கை. வேத நெறியை வீசிவிட்டு வேதனையில் வீழாதே. விருப்பு வெறுப்பை இயக்கும் முறையை விளக்கி காட்டுதே தீன் கொள்கை. வேத நெறியை வீசிவிட்டு வேதனையில் வீழாதே. இறைவன் நீந்த இயற்கை குணத்தை நெறிப்படுத்தி வாழ்ந்து கொள். புவியுலக விருப்பு வெறுப்பு புலனறிவின் தாக்கம்தான் புரிந்து கொண்டு செயல்
வழிபடு புனிதனாக வாழலாம். இரக்கம் கோபம் இருக்க வேண்டும் அவசியம், அவற்றை அடக்கி ஆண்டு அமைதி காண ஆத்ம ஞானம் அவசியம். அவற்றை அடக்கி ஆண்டு அமைதி காண ஆத்ம ஞானம் அவசியம். விளங்கி அறியா செயலினாலே வெற்றி வாகை சூடொனா, பேத புத்தி நீங்காவிட்டால் சாந்தி பாதை தென்படா. விளங்கி அறியா செயலினாலே வெற்றி வாகை சூடொனா, பேத புத்தி நீங்காவிட்டால் சாந்தி பாதை தென்படா. சற்குணங்கள் இல்லையானால் சாந்தி பாதை சறுக்கலாம். மனத்தை கொண்டு குணத்தை கொடுக்கும் கலிமாவில் நீ கரைந்திடு, என்றும் அக்கோடிருக்கலாம். இரக்கம் கோபம் இருக்க வேண்டும் அவசியம், அவற்றை அடக்கி ஆண்டு அமைதி காண ஆத்ம ஞானம் அவசியம். அவற்றை அடக்கி ஆண்டு அமைதி காண ஆத்ம ஞானம் அவசியம். இரக்கம் கோபம் இருக்க வேண்டும் அவசியம், அவற்றை அடக்கி ஆண்டு அமைதி காண ஆத்ம ஞானம் அவசியம். அவற்றை அடக்கி ஆண்டு அமைதி காண ஆத்ம ஞானம் அவசியம்.